வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு டே பிளசண்டா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் கிளீன் அண்ட் பாசிட்டிவா இருக்கணும். இன்னைக்கு என்னுடைய டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ என்னுடைய கிச்சன் வந்து காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் நீட்டாக வச்சுருப்பேன். இதுக்கு நான் முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். காலையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேலைக்கே இடம் இருக்காது. மார்னிங் அது முகத்தில் தான் நம்ம முழிக்க போகிறோம். சின்னதாக ஒரு காஃபி போட்டால் கூட அந்த இடம் மெஸியாக இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சுன்னா சூப்பராக அந்த டே ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் வெதர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு அரைச்சேன். ஸோ இட்லிக்கு என்றைக்குமே நான் வந்து இட்லி சாம்பார் தான் வைப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு குயிக்கான இட்லி சாம்பார் ஆகிடுச்சு. ஏன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி வீட்டுக்கு மதியம் லஞ்சுக்கு சாம்பார் பண்ணேன். அதில் பருப்பு அதிகமாக போச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு என்றைக்குமே இட்லி சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தம்பருப்புலாம் போட்டு வச்சா தான் அது இன்னுமே சூப்பராக இருக்கும். பரவாயில்ல இன்றைக்கி சீக்கிரமாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பருப்பு போட்டு குயிக்காக ஒரு சாம்பார். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் நிறைய பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு விளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பவுடர்லாம் எப்படி நமக்கு ஸ்கூல் டைமில் ஹெல்ப் ஆகுதுங்கிறது எனக்கு இது ஒரு பெஸ்ட்டு. டக்குன்னு சமைக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி என் பையன் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீனி எக் ரைஸ் தான். இதை நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டுக்கலாம், பட் ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால் நெக்ஸ்ட்டு நான் விளாகில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். என்னுடைய ஷார்ட்ஸ் பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரேண்டமாக கேட்குற ஒரு கொஷின், எப்படி டெய்லிக்கும் உன் கிச்சனை க்ளீன் பண்ணுவியா, எப்படி வீடியோ எடுக்கிற, எப்படி ஆக்டிவாக இருக்க, எப்படி எடிட் பண்ணுற, எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா பத்திரமா கூடயே வச்சுக்கோங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க, நீங்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் குறை சொல்கிறவங்க, உங்களை ஹர்ட் பண்ணுறவங்கள தள்ளி வைங்க. ஆனால் தூக்கி போட்டுறாதீங்க. அவங்க உங்கள் லைஃபுக்கு தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் ஏ நம்பர். நம்ம மைண்டை எங்கே வச்சுக்கிற வரைக்கும் நாம் வந்து எனர்ஜெட்டிக்காக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய தாட். ஸோ நீங்களும் அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். என் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு என் கிச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு விளாகில் மீட் பண்ணுறேன். இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.